ஹலோ மக்களே, பெண்களின் வங்கி கணக்கிற்கு தமிழ்நாடு அரசு தரும் ரூபாய் 50,000. நாள் நெருங்குவது ரொம்ப முக்கியம். சென்னை பெண்களின் வங்கி கணக்கிற்கு தமிழ்நாடு அரசு தரும் ரூபாய் 50,000 திட்டத்திற்கான விண்ணப்ப காலம் விரைவில் முடிய உள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு என்று பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பெண் குழந்தைகளுக்கான திட்டம் ஒன்று கவனம் பெற்றுள்ளது. முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்தே மாணவர்களுக்கு நேரடி நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் 2 பெண்களின் குழந்தைகளை திட்டத்திற்கான ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடக்க உள்ளன. அதன்படி முதலமைச்சரின் பொது நிதியிலிருந்து நிதியுதவி நிவாரண பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவர்கள் இளநிலை மேற்கொள்ள பொறியியல் ஊக்குவிக்க பணம் வழங்கப்பட்டு உள்ளது. அவர்களின் படிப்புகளை தொடர்ந்து பயில்வதற்கும் ஏதுவாக அரசால் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த 2 வாரங்கள் மட்டுமே ஏற்கப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 2023-2024 கல்வியாண்டில் 24 மாணவர்களுக்கு நிதி உதவித் தொகையான 50,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு மாணாக்கருக்கும் பயிலும் அனைத்து கல்வி கட்டணத்தையும் 2007-2008 ஆண்டு கல்வியாண்டு முதல் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரசால் தள்ளுபடி செய்து அரசு கட்டணமில்லா கல்வியை வழங்குகிறது. மேலும் 2010-2011 ஆண்டு கல்வியாண்டு முதல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் கல்வி கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ஏழை மாணாக்கர்களின் பெற்றோரின் நிதிச்சுமை பெருமளவில் குறைந்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 2 பெண்கள் குழந்தைகள் திட்டத்திற்கான ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடக்க உள்ளன. அடுத்த சில நாட்களில் இதற்கான பணிகள் நடக்க உள்ளன. கூடுதல் திட்டங்கள்: இதுபோன்ற புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு பணம். இந்த நிலையில் தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல் திட்டம் விரைவில் தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். போதைப்பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சனை. போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கும் என கண்டறியப்படும் பகுதிகளில் தனி கவனம் செலுத்த வேண்டும். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கும் 2 லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்திற்கும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்: அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும். இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும். மாணவர்களுக்கு இதற்காக எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நேரடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும். தமிழ் புதல் திட்டம் என்ற திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் தொடக்க விழா தான் விரைவில் நடத்தப்பட உள்ளது. தேங்க்யூ.